வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மீன ராசியில் மகர லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 342 டிகிரியில் தாங்க இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி யார் அப்படின்னா இன்றைக்கி ரிஷபராசின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். பொதுவாக சுக்கிர பகவான் சொன்னாவே ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம், நல்ல ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. அப்போ உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ராசிக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ஏன்னா பொதுவாகவே இப்போ ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான், இப்போ நவகிரகங்களில் ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதாவது குரு அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தா தான் கோடி புண்ணியம். அந்த குருவே நம்ம வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். அப்போ நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12இல் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் அது அஸ்தனமம், நீச்சம், மறைவு, பலனை கொடுக்கவே மாட்டார். அப்போ இந்த குரு பகவானே உங்களுக்கு மறைஞ்சிருக்கும் போது என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் குருவுடைய பலம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரும்போது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, வேலைக்கு தகுந்த கூலி இல்லை. பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைமை தான் இப்போ இந்த ரிஷபராசிக்கு. இது எத்தனை மாதம் நமக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம். அதாவது மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் உட்காந்துருவார் 1ஆம் இடத்துல. அப்போ சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார், ஆனால் குரு இருக்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார். அப்போ குரு உங்கள் வீட்டில் உட்கார்றார், உங்கள் ராசியில் உட்கார்றார். அப்போ 1 வருட காலம் குரு பெயர்ச்சின்றது 1 வருஷம். அப்போ இந்த 1 வருஷத்துக்கு குருவுடைய பார்வை நீங்கள் முழுமையாக வாங்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ இந்த 2 மாத காலம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி குரு உங்கள் ராசியில் உட்காந்துருவார். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ என்ன தான் படித்தாலும் மைண்டில் ஏறாது. படிப்போம், படிச்சுட்டு என்னடா படிச்சுன்னு கேட்டால் தெரியல, மைண்டில் உட்காரல. நாம் ஒரு மார்க் எதிர்பார்ப்போம், வரது ஒரு மார்க்காக இருக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பர்சன்டேஜ் வராது. அப்போ 100% குரு அந்த வழி வரும்போது தான் நமக்கு நல்ல பலனை கொடுப்பார். அப்போ கரெக்டான முறையில் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு குரு வராரு. படிப்புக்கு கண்டிப்பாக குரு 2 மாதத்துக்கு அப்புறம் வராரு, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கும் குரு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொதுவாக குருன்றவர் யார் அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லலாம். அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் அவரும் உங்களுக்கு நான் 2 மாதத்துக்கு அப்புறம் வரும்போது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமெல்லாம் இல்லாத, நான் கல்யாணம் 2 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இதுபோல் எனக்கு எவ்வளவோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், எவ்வளவோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் மட்டும் எத்தனையோ கோயிலுக்கு போய்ட்டு எவ்வளவோ வேண்டுதல் வச்சுட்டோம், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அருமையான ஒரு தருணம் மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம். ரொம்ப வருஷமாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் சுய ஜாதகமும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணும். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பொதுவாக 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம்ன்றது நல்லா இருக்கணும். பூர்வீக புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் அது நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம்.
அதே மாதிரி குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்களுக்கு ஜாதகம் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே சமயத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு வந்து மே மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசியில் உட்காரும்போது வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். வீடு, மண்ணு மனை, இடம், பூமி சார்ந்த விஷயமெல்லாம் கொடுத்துருவார். நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்னு கனவு இருக்குங்க, என்னால் கட்ட முடியல, ஏன் நான் கட்டிட்டு பாதியே கிடக்குது, இல்லை நான் கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டிருக்கிறேனுங்க, ஆனால் என்னால் தாமதமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது, அது சம்மந்தமாக நான் லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன். இதுபோல் கிரையம் பண்ணலாம், வீடு கட்டலாம், பூமிக்கு சார்ந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு மே மாதம் மேலே தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்திலேயே உங்களுக்கு இந்த உடைய மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ சகட யோகம், ஏன்னா குரு 12 மறையும் போது சகட யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணால் ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக தொந்தரவு கொடுப்பார். அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், ஒரு சிலருக்கு கை கால் வலி, உடம்பு தொந்தரவு, கிருகிருப்பு, இந்த மாதிரி சம்பந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு நரம்பு பிரச்சனை, ஒரு சிலருக்கு கண்ணு பிரச்சனை, மொத்தத்தில் சகடையாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கதா செய்வாருங்க இந்த மாதம், மாசி மாதத்தில். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய திசை, குருவுடைய திசை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குரு திசை வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேனுங்க, ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் குரு திசை நடந்தால் கண்டிப்பாக பலன் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா குரு திசை வரும்போது இந்த உடைய ராசிக்கு, ரிஷப ராசிக்கு சந்திரன் திசையோ குரு திசையோ, அது சந்திரன் புத்தியோ குரு புத்தியோ, சந்திரனுடைய அந்தரமோ குருவுடைய அந்தரமோ நடக்கும்போது நிச்சயமாக பலன் கொடுக்க மாட்டார். சனி கூட உங்களுக்கு நல்லது செய்வார், ஆனால் உங்கள் ராசிக்கு குரு திசை நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே, ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, சாதகம் பண்ண மாட்டான், பாதகம் தான் பண்ணுவான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு திசையோ சந்திர திசை நடந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், வண்டி வாகனம் போக்குவரத்து யாவதையவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மாரக திசை. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்க்கும்போது 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். பொதுவாக ரிஷபராசி எல்லாருக்குமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி கற்றவர் யாருன்னா புதன். அவருடைய அமைப்பில் வந்து பார்க்கும்போது இப்போ அவர் எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது பிதிருஸ்தானத்தில் இருக்கிறார், தந்தையோட இடத்துல இருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தை இருந்து 2வது வாரிசை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும், புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வாரிசு தான் இருக்குங்க, எங்களுக்கு இன்னொரு வாரிசு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லை எனக்கு ஆண் இருக்குதுங்க பெண் இல்லை, இல்லை பெண் இருக்குதுங்க ஆண் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன், அவர் வந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, தந்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக கூட உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ குழந்தைங்களுக்கு இந்த ரிஷபராசி இருந்து அவங்க கூட பிறக்கிற வாரிசு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது, கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா மகர ராசியில் நட்புள், அதாவதுன்றது வந்து உச்சத்தில் இருக்கிறார். அப்போ மகர ராசியில் உச்சத்தில் போய் செவ்வாய் உட்காரும்போது, அதாவது எத்தனாம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 100% திருமணஸ்தானம் இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் குருவுக்கு, அதாவது வந்து திருமணத்துக்கு அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல உச்சத்தில் உட்காந்துருக்கிறார், கண்டிப்பாக மாற்றம் கொடுப்பார். அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு 2வது தந்தைக்கு வந்து முதல் வாழ்க்கை இருந்து போயிடுச்சுங்க, இப்போ 2வது வாழ்க்கைக்கான அமைக்க முடியுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா முதல் வாழ்க்கை இறந்துட்டாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ அந்த வாழ்க்கை இல்லை, நான் இன்னொரு வாழ்க்கை பண்ணலான்னு இருக்கிறேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் நல்லா இருக்கணுங்க. எதுக்கு எடுத்தாலுமே முதல்ல நம்ம சுயஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ சுயஜாதகம் நமக்கு சரியில்லாத இருந்து பொது பலனுக்கு கேட்டோம்னா எந்த யூசேஜ் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்கு அதிபதி, ஹெல்த்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு, அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ சகட யோகம், உடல் உபாதை, மருந்து மாத்திரை கொடுப்பார். ஏன்னா ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டவர் என்னன்னா குரு. அப்போ 8ஆம் இடத்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகனம், உடல் உபாதைகள், சின்ன சின்ன ஒரு இதர செலவுகள், பொதுவாக சொல்லணும்னா மாதம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவுகள் 10 ரூபா வாங்கக்கூடிய நிலைமை இந்த மாதம் இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன், அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம்,
கல்வி ஸ்தானம் அப்படி இருக்கிறதுனால இப்போ வந்து படிப்பு முன்னே சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வெளிநாடு பிரயாணம் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் தடையாக தான் இருக்கும். என்ன முயற்சி எடுத்தாலும் வெளிநாடு ஒரு பிரயாணம் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது தந்தை வழி கடன், இப்போ வந்து பூர்வீக கடன், தந்தை வழி கடன் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா அந்த வகையில் இருக்கிறது ரொம்ப நாள் நிலுவில் இருக்கிறது கூட இந்த மாதம் கொஞ்சம் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் கவனம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நான் முன்னே சொல்லிட்டேன் ரொம்ப இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா மேச ராசியில் இருந்த ராகு இப்போ மீன ராசிக்கு போயிட்டார். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 11ஆம் இடத்துக்கு போயிட்டார், லாபஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போ ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. அப்போ உங்களுக்கு மெயின்னா ராகுவுடைய பார்வை உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்குமே ராகுவுடைய பார்வை ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.